கொலுசு எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. ரூம்ல தான் இருந்திருக்கு. இது தெரியாம வீடு ஃபுல்லா வேற தேடிக்கிட்டு இருந்திருக்க. இது உடனே அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா, கொலுசு காணும் தேடிட்டு இருந்தியே, கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. இங்கதான் இருந்திருக்கு, நான் தான் பார்க்கல. ஓ, இப்ப சந்தோஷமா? இல்ல, ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே கிடைச்சிருச்சுல்ல? நான் ஆசைப்படுறதெல்லாம் எல்லாம் கிடைச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த கொக்கி வேற டைட்டா இருக்கு, போடவே முடியல. நான் வேணா ட்ரை பண்ணவா? மாட்டியாச்சு. பெரியம்மா, மாயா, வா. பெரியம்மா, என்ன எதுக்கு கிளம்ப சொன்னீங்க? எங்க போறோம்? தெரிஞ்ச வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, அதுக்காக தான். அங்கதான் போயிட்டு வரலான் இருக்கேன். ஜானகி, எங்க கிளம்பிட்டீங்க? அத்தை, நம்ம சுப்பிரமணியம் இருக்காருல்ல, ஆமா, அவரோட 2வது பொண்ணு வயசுக்கு வந்திருக்காளாம். ஓஹோ. அதான் கூப்பிட்டிருக்காங்க. அண்ணி, அதுக்கு எதுக்கு அண்ணி இவ்வளவு கூட்டிட்டு போறீங்க? என்ன பத்மா இப்படி பேசுற? இவ இந்த வீட்டு மருமக. ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் இவளும் வரணும்ல. மருமகளா? இவ்வளவு நான் அப்படி ஏத்துக்கவே இல்லையே. பத்மா, நீ ஏத்துக்கலனாலும் உன் பையன் மாயாவை கல்யாணம் பண்ணிருக்கான். இவ சீனுவோட பொண்டாட்டி. அவன் இவள பொண்டாட்டியா என்னைக்கு ஏத்துக்கிட்டான்?
நேத்து வர வேண்டியவன் ஏதோ வேலை வந்துருச்சுன்னு அங்கேயே இருந்துட்டான். 2 நாள்ல வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா தான் இவ இந்த வீட்டு மருமகளா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறமா இவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. பத்மா, என்ன சீனு மருமகளை கூட்டிட்டு வெளியூர் போறானா? அட ஆமா, அவங்க ஹனிமூன் எல்லாம் போகலல்ல, அதுக்கு போய்தான் ஆகணும். என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்ட. ஏய், என் பிள்ளை ஏடி என் மருமகளை அனுப்ப போறான்? மாமா அதெல்லாம் சீனு என்ன அனுப்ப மாட்டான். இத்தனை நாளா என்ன பார்க்காம இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். யாரு? ஏன் பையனா? உன்னை பார்க்காம இத்தனை நாள் நிம்மதியா இருந்திருப்பான். அப்படிலாம் இல்ல அத்தை. தினம் தினம் கால் பண்ணி என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். இப்ப கூட சீக்கிரம் வர முடியலையேன்னு எவ்வளவு சாரி சொன்னான் தெரியுமா? அதானே, என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்ட கூட போன்ல பேசும்போது சொன்னாமா, மாயாவை பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியலன்னு. அப்படியா?